ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கடவுளோட அனுகிரகத்தாலையும் ஆசீர்வாதத்தாலையும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா, ஃப்ரைடே மார்னிங் 4 o'clockலேருந்து சாட்டர்டே அடுத்த நாள் சாட்டர்டே நைட்டு நான் என்னென்ன வேலை பார்த்தேன், என்னென்ன வந்து லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் சமைச்சேன் அப்படின்றத ஒரு விளாகாக பார்த்துக்கிட்டே வந்து நம்ம நிறைய தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. இப்போ வந்து காலையில் 4 o'clock எழுந்தாச்சு. அஸ் யூஷுவல் எழுந்திரிச்சு ஃப்ரைடே அன்னைக்கு வந்து துளசி பூஜையும் பண்ணி பிரம்ம முகூர்த்த பூஜையும் முடிச்சாச்சு. அன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்றதுனால நம்ம வீட்டில் வந்து வெஜ்ஜு தான் வந்துட்டு இருக்கும். வெஜ்ஜு தடபுடலாக வந்துட்டு தடபுடலாக என்ன ஒரு 2-3 காய் பண்ணி சாதம் வச்சு சாம்பார், அவ்வளோதான். என்னென்ன காய் பண்ணேன் அப்படின்னா வந்து உருளைக்கிழங்கு கூட்டு பண்ணிவிட்டு வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணேன். அந்த பெருசாக இருக்கும்ல அந்த கத்திரிக்காய், அது பேரெல்லாம் தெரியல எனக்கு, ஃப்ரை பண்ணேன். அப்புறம் வந்து இது தயிர் வச்சுட்டேன். அப்புறம் வந்து முருங்கைக்காய் சாம்பார். ஸோ தயிர் இருக்கிறதுனால வந்துட்டு நான் ரசம் எதுவுமே வைக்கல. அப்புறம் வந்து நிலக்கடலை கம்பல்சரி நம்ம வீட்டில் வந்து நிலக்கடலை எப்பயுமே வறுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். டெய்லி சாப்பாடு லஞ்சில் வந்து நான் அவங்களுக்கு கொடுப்பேன். எப்பயுமே பசங்களுக்கும் சரி எங்கள் வீட்லேயும் சரி நாங்களும் வந்து எப்பயுமே வந்து நிலக்கடலை சாப்பிட்றது ரொம்ப நல்லது, அதை சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு சரி நம்ம அந்த ரேக் இருக்குது பாருங்கள், ஸ்பூன் ரேக், அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவோம். அந்த 2 weeks மேலே ஆச்சு. அதை அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக அழுக்காயிடுது. அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கு மேலே போட்டிருந்த அந்த ஷீட் இருக்குது பார்த்திங்களா, அது எண்ணெயெல்லாம் பட்டு ஒரு மாதிரி வந்து பிசு பிசு பிசுன்னு சீக்கிரமாகவே ஆகிடுதுங்க. 1 வாரம் 2 வாரம் மேலெல்லாம் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கலீஜ் ஆகிடுது. இப்போ 2 வாரத்துக்கே பாருங்கள் எவ்வளோ இதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதையும் எடுத்துட்டு நல்லா விம் லிக்யூட் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு தான் வந்துட்டு எடுத்து திரும்ப வந்து நான் போட்டேன். இப்போ ஈரத்தோடு போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது சில்வர் இல்லைங்களா, ஸோ அதனால் வந்து அது துரு பிடிச்சிரும். ஸோ அதனால் நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணி வெயிலில் காய போட்டு அதை எடுத்து வந்து போட்டுட்டு திரும்ப வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்குக்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு இந்த இது இருக்குது பாருங்களேன், கப்பக்கிழங்கு, அதை வந்து கப்பக்கிழங்கு வேக வச்சு அதை கொடுத்துட்டேன். அது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து அதை கொடுத்துட்டேன். நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃப்ரைடே நைட்டு மதியம் வச்ச சாம்பார் இருந்துச்சுங்க இல்லைங்களா, சாம்பார், அப்புறம் வந்துட்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு சட்னி, அப்புறம் இட்லி ஊற்றியாச்சு. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ராகி சேமியா கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ராகி சேமியாவும் வந்துட்டு கொஞ்சமாக பண்ணி அதையும் வச்சு கொடுத்துட்டு நைட் டின்னர் வந்து ஃப்ரைடே நைட்டும் டின்னர் வந்து அழகாக சூப்பராக முடிஞ்சுது. அதே மாதிரி அடுத்த நாள் சாட்டர்டே வந்துட்டு காலையில் எழுந்த பிரம்ம முகூர்த்த பூஜை, அவட வந்து டிஃபன், லஞ்சு, டின்னர் அப்படி தான் போச்சு. காலையில் வந்து அந்த பழைய சாத கஞ்சி எப்பயுமே இருக்கும், அதை குடிச்சிக்கிட்டோம். பாப்பா வந்து லஞ்சுக்கு என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, அவளுக்கு வந்து தால் வச்சு ஃபுல்கா பண்ணி கொடுங்க சொன்னேன். ஸோ அவளுக்கு வந்து தால் வச்சு ஃபுல்கா பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை கிரகணம் இருக்கிறதுனால சனிக்கிழமை வந்து ஏதாவது நான்வெஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டன் எடுத்து மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி, மட்டன் சூப் வச்சு லஞ்சையும் வந்து சாட்டர்டே லஞ்சையும் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. முக்கியமான தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை கேளுங்க. இன்றைக்கி வந்து செப்டம்பர் 7 இல்லைங்களா, இன்றைக்கி தான் போஸ்ட் ஆகும் இந்த வீடியோ. இன்றைக்கி வந்து கிரகணம் இருக்குது, சந்திர கிரகணம் இருக்குது. நைட்டு மகா சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்ட நேரம் அந்த 3 மணி நேரம் வந்துட்டு இந்த கிரகணம் வந்து நடக்க போகுது, சரிங்களா. அதுவும் வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2022 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய மகா சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. எத்தனை மணிக்குன்னா நைட்டு 9 கரெக்ட், அதாவது எப்படின்னா நைட்டு 9:30க்கு மேலே நடு இரவு 1:58 வரை வந்துட்டு இந்த கிரகணம் நிகழ இருக்குங்க. அதனால 3 மணி நேரம் வந்துட்டு இந்த கிரகணம் நடக்க போகுது, சரிங்களா. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து நாளைக்கு நைட்டு ஒரு கிரகணம் ஏற்படுறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்ருங்க. லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அப்புறம் சாப்பாடு மிச்சம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு தர்பை புல் போட்டு வச்சுக்கோங்க. வீட்டில் விக்கிரகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு தர்பை புல் அது மேலே வச்சுடுங்க. அப்புறம் வந்துட்டு முக்கியம், இந்த கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து பத்திரமா இருங்கடா. ஏன்னா வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஷார்ப்பான திங்ஸ் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நைஃபு, பிளைடு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பத்திரமா இருங்க. இந்த கிரகணம் வந்துட்டு ரொம்ப நேரம் நிகழ இருக்குது, சரிங்களா. ஸோ நம்ம நைட்டு தூங்கிடுவோம் தான், இருந்தாலும் அந்த எதிர்மறை சக்திகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ மறுநாள் எந்திரிச்சு திங்கக்கிழமை காலையில் தலைக்கு தண்ணி ஊற்றி வீடெல்லாம் மாப் போட்டு எடுத்துகிட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபடுங்க.
சரிங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்ல தீப தூபம் காட்டுங்க. எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் அது போயிடும். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. மறுநாள் குளிச்சுட்டு, வீடெல்லாம் தொடச்சிட்டு, வீட்ல விளக்கேத்தி வைங்க. சரிங்களா? மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. சரிங்களா? அப்புறம் ஹைப் அப்படின்ற இப்போ நீங்க லைக் குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஹைப் அப்படின்ற ஒரு பட்டன் ஓப்பன் ஆகும். அத கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? இத விட சூப்பரான ஒரு வீடியோவோட உங்கள நான் சந்திக்கிறேன். நன்றி. பாய். டாடா. பை பாய்.